வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜக கூட்டணியில் இருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் விலகுவதாக ஜி.கே. வாசன் அதிரடி அறிவிப்பு. 12 ஆண்டுகள் கூட்டணி அரசியலில் இருந்ததால் எங்களுடைய வலு குறைந்துள்ளதாக கருதி இந்த முடிவை எடுத்திருப்பதாக விளக்கம். என்டிஏ கூட்டணி மத்தியிலே பாஜக, மாநிலத்திலே அதிமுக மற்றும் ஒத்த கருத்துடைய கூட்டணியிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நட்பு கட்சியாகவே விலகுகிறது. தொடர்ந்து 12 வருடங்களாக கூட்டணி அரசியலிலே இருந்த காரணத்தினால் எங்களுடைய வலு குறைந்ததாக கருதுகிறோம். பாஜக அதிமுகவுடன் எந்த சண்டையும் இல்லை என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் பேட்டி. நட்பு கட்சியாகவே செயல்பட விரும்புகிறோம் என்றும் விளக்கம். ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதனை சார்ந்த கூட்டணி கட்சிகளோடு எங்களுக்கு என்ன சண்டையும் கிடையாது. எங்களுக்கு அவர்கள் மீது நாங்கள் சண்டை கட்சியாக மாறவில்லை, தோற்றுவிட்டோம் என்று. நட்பு கட்சியாகவே அவர்களோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு பக்கமாக இருந்தாலும், கட்சி ஆரம்பித்து 12 ஆண்டுகள் ஆகியும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நோக்கம் நிறைவேறவில்லை என்று அக்கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் அதிருப்தி. தங்களது கூட்டணியும் எதிர்பார்த்த வெற்றி பெறவில்லை என்றும் வேதனை. இயக்கம் ஆரம்பித்து 12 ஆண்டுகள் ஆகின்றன. எங்களது நோக்கம் இன்னும் நிறைவேறவில்லை. சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். உள்ளாட்சியிலும் அதிக பிரதிநிதிகள் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். அதிமுக வென்ற 47 தொகுதிகளில் 31 தொகுதிகள் பாமக போட்ட பிச்சை என்று எம்எல்ஏ சி.வி. சண்முகம் ஆவேசம். பாமக கூட்டணியில் இல்லாவிட்டால் இபிஎஸ் தோல்வியடைந்திருப்பார் என்றும் விமர்சனம். 47 தொகுதியிலே வெற்றி என்று சொல்லுகிறார். வாய் கூசாமல் சொல்லுகிறாங்க. எப்படி வெற்றி? 47 தொகுதியில் 31 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இல்லை என்றால் இங்கே வட மாவட்டத்திலே, ஏன் சேலத்தில் இவரே தப்பி தவறி தான், தட்டு தடுமாறி தான் ஜெயிச்சிருப்பார். மீதி 6 தொகுதியும் ஜெயிச்சிருக்கார். மகனை அரசியலுக்கு கொண்டு வர இபிஎஸ் நாடகமாடுவதாக சி.வி. சண்முகம் காட்டம். அதிமுக ஒரு குடும்பத்தின் கீழ் கட்சி சென்று கொண்டிருக்கிறது என்றும் விமர்சனம். அதிமுக ஒரு குடும்பத்தின் பிடிக்குள் சென்று கொண்டிருக்கிறது. குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பது போல இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு செய்திகளை பரவிட்டுக் கொண்டிருக்கிறார். நேற்று அவர் கூட்டம் நடத்தியதாகவும், அந்த கூட்டத்தில் எல்லாம் ஆரவாரமாக உங்கள் மகனை அரசியலுக்கு கொண்டு வாங்க, அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதுக்கு எதுக்கு இந்த டிராமா? அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி கட்சியில் இருந்து விலகல். தற்பொழுது உள்ள அரசியல் சூழலை கருத்தில் கொண்டும் முடிவு செய்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம். ஜூன் 17ஆம் தேதி மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். கூட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று திமுக கொறடா ஏவா வேலு உத்தரவு. அரசியலுக்கு வருவது தொடர்பாக நல்ல முடிவை எடுத்திருப்பதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் அறிவிப்பு. விரைவில் ரசிகர்களை கூட்டி மேடையில் தனது தாய் முன்னாள் முடிவை அறிவிக்க இருக்கிறேன் என்றும் பேட்டி. எல்லாரும் அவ்வளோ அன்போட வாங்க, நீங்க வராம வேற யார் வர்றது, என்னென்ன யோசனை பண்ணிக்கிறீங்க, வாங்கண்ணே அப்படின்றாங்க. ஸோ அவ்வளோ உரிமையோட கூப்பிடுறாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் என் எல்லா ரசிகரையும் கூப்பிட்டு எங்க அம்மாவை அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சு அந்த நல்ல முடிவை சொல்லலான் இருக்கேன். ஸோ எல்லாமே நல்லதாவே நடக்கும். தமிழக வெற்றி கழகத்தினர் தற்குறி அல்ல, அவர்கள் குறிவைத்து தாக்கும் அம்புக்குறி.
விஜய் மீதான பொறாமைதான் எதிர்க்கட்சிகள் அவர் மீது விமர்சனம் வைக்க காரணம் என்று நடிகர் ராகவா லாரன்ஸ் பேட்டி. எல்லாரும் தற்கொலைன்னு சொல்றது ஒருத்தர் வளர்ந்து வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஏதாவது ஒரு தாக்கணும், அவங்க வர வைக்க கூடாதுன்றதுக்காக கூட அப்படி சொல்லலாம். மற்றவங்களுடைய பார்வையில அது தற்கொலை சார். எனக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. தாவேகாவின் அம்புக்குறி அது தற்கொலை இல்லை. தாவேகாவின் ஷார்ப்பான அம்புக்குறி அது எப்படின்னா பெரிய மலையை உடைக்கும், நுழையாத இடத்துலயும் நுழையும். அது என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கு. கண்மூடி கண்ணி திறக்கிறதுக்குள்ள உக்காந்துட்டாங்க. தெரு நாய்களுக்கு கூட அவற்றிற்கு பிடித்த உணவை கொடுக்க வேண்டும். அதுபோல மக்களுக்கு தேவையானதை அறிந்து செய்ய கால அவகாசம் தேவை. மக்களுக்கு அரசு செய்ய வேண்டிய பணிகள் குறித்து தெரு நாய்களுடன் ஒப்பிட்டு ராகவா லாரன்ஸ் பேசியதால் சர்ச்சை. ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புதால வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. புதுசா அரசு வேணும், மாற்றம் வேணும்னு கேக்குறீங்க. மாற்றம் வந்துடுச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா? பிற கட்சிகளில் இருந்து ஆள் பிடிக்கும் அளவிற்கு தமிழக வெற்றி கழகம் இல்லை. அதிமுக எம்எல்ஏக்களை தாவேக ஷாப்பிங் செய்வதாக விமர்சித்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு அமைச்சர் செங்கோட்டையன் பதிலடி. ஆள் பிடிக்கிற வேலை எங்களுக்கு தேவை, அது போன்ற நிலைகள் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை நாடி மக்கள் வருகிறார்கள். தாவேக ஆட்சியில் 6 மணி நேரம் 12 மணி நேரம் மின்வெட்டு என்று தாங்க முடியாத துயரத்தில் மக்கள் தவிப்பு. இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்களுக்கு கண்டென்ட் கொடுக்கும் வேலையை செய்யாமல் மின்வெட்டை போக்க போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி வலியுறுத்தல். அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் பணி நேரத்தில் மருத்துவர்கள் பணியாளர்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். தனியார் மருத்துவமனையை விடுத்து அரசு மருத்துவமனையை மக்கள் நாடும் வகையில் மாற்றம் வரும் என்று அமைச்சர் அருண்ராஜ் உறுதி. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் மோதல். கடம்பூர் ராஜுவை கண்டித்து சிலர் பேசிய நிலையில் மற்றொரு தரப்பு எதிர்ப்பு. ராயபுரம் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ஷீலா மேரி கைது. காவலர்களிடம் மோசடி செய்த வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் அதிரடி நடவடிக்கை. ஈரோடு, நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் நாளை பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை மறுநாள் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தகவல். குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டுவதால் 3வது நாளாக குளிக்க தடை. அருவியில் குளிக்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே களை கட்டிய மீன்பிடி திருவிழா.
கட்லா, ஜிலேபி, குரவை, விரால் உள்ளிட்ட மீன்களை பிடித்து உற்சாகம். விடுமுறை தினம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். கடலில் புனித நீராடி சுமார் 6 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். விடுமுறை தினத்தை முன்னிட்டு பழனி தண்டாயுதபாணி சுவாமியை தரிசிக்க குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் குடும்பத்துடன் காத்திருந்து சாமி தரிசனம். மீன்களின் இனப்பெருக்கத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டில் 61 நாட்கள் அமலில் இருந்த மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவு. டீசல் விலை உயர்ந்துள்ள நிலையில் மானிய விலையில் டீசல் வழங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை. வார விடுமுறையொட்டி கொடைக்கானலில் உள்ள மன்னவனூர் மலை கிராமத்திற்கு சுற்றுலா பயணிகள் படையெடுப்பு. பசுமையான புல்வெளிகளில் அமர்ந்தும் பரிசல் சவாரி, ஜீப் ரைட் செய்தும் மகிழ்ச்சி. G7 உச்சி மாநாட்டில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. இருவரும் ஆரத்தழுவி பரஸ்பர உறவை வெளிப்படுத்தினர். இந்தியாவின் சிறந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை அறிமுகப்படுத்த பிரான்ஸை தேர்வு செய்தது பெருமை அளிப்பதாக இமானுவேல் மேக்ரான் நெகிழ்ச்சி. இந்திய வரலாற்றில் அதிக காலம் பதவி வகித்த பிரதமராக மோடி சாதனை படைத்திருப்பதாகவும் பாராட்டு. பிரான்சில் முதலீட்டாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடல். இந்தியாவில் முதலீடு செய்வதால் ஏற்படும் சாதகமான சூழல் குறித்து விளக்கியதாக தகவல். கீழ்ப்படியும் பணியாளரைப் போல அமெரிக்காவின் உத்தரவுகளுக்கு அடிபணிகிறார் பிரதமர் மோடி. சமரசம் செய்து கொண்ட பிரதமர் ஆட்சியில் இந்தியராக இருப்பது அழிவுக்குரியதாகிவிட்டதாக ராகுல் காந்தி கடும் தாக்கு. பிரேசிலில் பாதுகாப்பு கயிறை கட்ட ஊழியர்கள் மறந்ததால் பஞ்சி ஜம்ப் சாகசத்தில் ஈடுபட்ட இளம்பெண் 35 மீட்டர் உயரத்தில் இருந்து கீழே விழுந்து உயிரிழப்பு. வீடியோ இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் 3 பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. T20 மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது இந்திய அணி. உலகக்கோப்பை தொடரை இந்திய அணி வெற்றியுடன் தொடங்குமா என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. FIFA உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பிரேசில், மொராக்கோ அணிகள் ஆட்டம் டிரா. போட்டி டிராவில் முடிந்ததால் இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி வழங்கப்பட்டது. FIFA உலகக்கோப்பை கால்பந்து தொடர் லீக் ஆட்டத்தில் கத்தார், சுவிட்சர்லாந்து அணிகள் மோதல். இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்த நிலையில் ஆட்டம் டிரா. FIFA உலகக்கோப்பை போட்டியில் ஹைதி அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்காட்லாந்து அணி அபார வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் 2-0 என்ற கோல் கணக்கில் துருக்கியை வீழ்த்தி ஆஸ்திரேலியா வெற்றி. பரபரப்பாக நடைபெற்று வரும் FIFA உலகக்கோப்பை தொடரில் நெதர்லாந்து, ஜப்பான் அணிகள் மோதல். நாளை நள்ளிரவு 12:30 மணிக்கு நடைபெறவுள்ள போட்டியை வெல்லும் முனைப்பில் இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சி. நாளை காலை 7:30 மணிக்கு நடைபெறும் FIFA உலகக்கோப்பை தொடரில் ஸ்வீடன், துனிசியா அணிகள் மோதல். காலை 9:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஸ்பெயின், கேப் வெர்டே அணிகள் பல பரீட்சை. இலவச 5G டேட்டா சேவைக்கு கட்டுப்பாடு விதிக்க தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் முடிவு என தகவல்.
டேட்டாவை பயன்படுத்த கட்டுப்பாடு அல்லது புதிய ரீசார்ஜ் திட்டம் உள்ளிட்டவற்றை வரும் மாதங்களில் நடைமுறைப்படுத்த திட்டம்.